بسم الله الرحمن الرحيم. الكعبة كعبة. وذهب இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். வஆத பஅத ذلك அதற்கு பிறகு மீண்டும் திரும்பி சென்றார்கள். وأراد أن يبني بيتا لله அல்லாஹ்விற்கு ஒரு வீட்டை கட்ட நாடினார்கள். அல்லாஹ்விற்காக ஒரு வீட்டை கட்ட நாடினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் தடவையாக மக்காவிற்கு எப்போது வந்தார்கள்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுவதற்காக வந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக எப்போது வந்தார்கள்? தன்னுடைய மகனாரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்காக வந்தார்கள். அதுக்கு அடுத்த தடவையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தடவை வர்றாங்க. எதற்காக வர்றாங்க? ஐ யப்னிய பைத்தன் லில்லாஹ். கூலு யா இஹ்வானி ஐ யப்னிய பைத்தன் லில்லாஹ். அல்லாஹ்விற்காக பைத்தன் ஒரு ஆலயத்தை, வணங்கும் இடத்தை கட்டுவதற்காக நாடினார்கள் அல்லது கட்ட நாடினார்கள். அதற்காக வேண்டி மக்காவிற்கு வந்தார்கள். வகானத்தில் புயூத்து கஸீரத்தன். வகானத்தில் புயூத்து கஸீரா. மக்காவில் வீடுகள் அதிகமாக இருந்தன. ஆனால் முதல் தடவையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வரும்போது அங்கே என்ன இல்லை? பைத், புயூத், வீடுகள் இல்லை. பைத்துக்கு பன்மை புயூத், புயூத்துகள் இல்லை. ஆனால் இப்போது நிறைய புயூத்துகள், வீடுகள் இருக்கின்றன. ஆனால் வமா கான பைத்துன் லில்லாஹ், அல்லாஹ்விற்கென்று ஒரு பைத், ஒரு ஆலயம் இருக்கவில்லை. யஅபுதூன ஃபீஹில்லாஹ், மக்கள் யஅபுதூன ஃபீஹி, அந்த வீட்டிலே, அந்த ஆலயத்திலே வணங்குவார்கள். யாரை? அல்லாஹுவை வணங்குவார்கள். இது நபிமாருடைய பண்பு. ஒரு இடத்துக்கு போனாங்கண்டா அவங்க அல்லாஹுவை வணங்குவதற்கான இடத்தை என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. இதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக மதீனாவிற்கு வந்தபோது எந்த பள்ளிவாசலை கட்டினார்கள்? மஸ்ஜிதுல் குபா. அடுத்ததாக எதை கட்டினார்கள்? மஸ்ஜிதுன் நபவி, அல் மஸ்ஜிதுன் நபவியை கட்டினார்கள். அஷ்ஷரீஃப். புரியுதுங்களா? இதுதான் நல்லோர்களுடைய பழக்கமாகும். ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எதை உருவாக்கணும்? மஸ்ஜிதை உருவாக்கணும், அடுத்து மதரசாக்களை உருவாக்கணும், இறைவனை வணங்குவதற்கான ஆலயத்தை, இடத்தை உருவாக்க வேண்டும். அடுத்ததை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக மக்கள் என்ன செய்வார்கள்? பயனடைவார்கள். மிக முக்கியமான ஒரு வரலாற்று முன்மாதிரி இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹை வணங்குவதற்காக ஒரு வீட்டை, ஆலயத்தை கட்ட நாடி மக்காவுக்கு வர்றாங்க. வஅராத இஸ்மாஈலு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாடினார்கள். ஐயப்னிய பைத்தன் லில்லாஹி மஅ வாலிதிஹி, தன்னுடைய தந்தையுடன் சேர்ந்து அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயத்தை அல்லது அல்லாஹ்விற்கு ஒரு ஆலயத்தை கட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாடினார்கள். இப்போ இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. உங்களுடைய தந்தையுடன் சேர்ந்து நல்ல காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபட வேண்டும். உங்களுடைய தந்தைமார்களுடன் சேர்ந்து நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வு ஒரு பாடமாக இருக்கிறது. வனக்கல இப்ராஹீமு வ இஸ்மாஈலு அல் ஹிஜாரத மினல் ஜிபால். ஜபலுக்கு பன்மை ஜிபால், மலைகளிலிருந்து கற்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்?
கொண்டு வந்தார்கள். நகல அங்கிருந்து இங்கே இடம் பெயர்த்து கொண்டு வந்தார்கள், அங்கிருந்து இங்கே கொண்டு வந்தார்கள். وكان إبراهيم يبني الكعبة بيده. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையினால் காபாவை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். وكان إسماعيل يبني الكعبة بيده. மேலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை தன்னுடைய கையினால் கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப பொது காரியங்களில் தலைவராக உள்ளவரும் முன்மாதிரியாக உள்ளவரும் ஈடுபட வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக யார் இருக்கிறா? இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இதே போலவே நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடந்து கொண்டாங்க. மஸ்ஜிது நபவி கட்டும் போது தானும் அந்த கட்டுமான பணியில் ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையும் என்ன செய்தார்கள்? மஸ்ஜிது நபவி கட்டுவதில் ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அடுத்து வகான இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யذ்குருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயதுஉ, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான இஸ்மாஈலு யذ்குருல்லாஹ வயதுஉ, அதே போலவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தந்தையும் மகனும் நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. மகனுக்கு தந்தை முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமா, அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத், அருள். தந்தையும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர், மகனும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர். தந்தையும் நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறார், மகனும் நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறார். இதே போல இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வரணும். நீங்களும் வருங்காலத்தில் சிறந்த தந்தைமார்களாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வரணும். உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த மார்க்க பணிகளில் ஈடுபடுத்துவீர்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, என்ன துஆ செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து? ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள். இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக நீதான் அதிகம் கேட்பவனாக, அலீமுன் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றாய். பாருங்க, நம்மள பெரும்பாலான மக்களிடம் ஏற்படக்கூடிய என்ன தெரியுமா? நல்ல ஒரு காரியம் செஞ்சுட்டா தான் பெரியவர், அல்லாஹுக்கு நான் மிக நெருக்கமாக ஆகிவிட்டேன் என்ற எண்ணம் ஏற்படுறத பார்க்கிறோம். புரியுதா இல்லையா? நாமளே நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அமல் செஞ்ச உடனே நமக்கு என்ன வருது? நான் பெரிய இபாதத்தாலியாக மாறிவிட்டேன் என்ற தவறான எண்ணம் ஏற்படுது. தவறு. என்ன வர வேண்டும்? அமல் செய்த உடனே அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள் என்ற பணிவுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய எண்ணமும் செயலும் வர வேண்டும். பாருங்க என்ன துஆ செய்றாங்க? ரப்பனா கூலு யா இஹ்வானி, ரப்பனா எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள், இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் நிச்சயமாக நீயே மிகவும் செவியேற்பவன், நன்கு அறிபவன். இப்படி துஆ செய்த உடனே தகப்பல் அல்லாஹு மின் இப்ராஹீம வ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் இருவரிடமிருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையை, நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அன்னைக்கு கட்டுனாங்க, இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்களா அந்த ஆலயத்தில்? அந்த நன்மை அங்க போய் சேருமா? அவங்களுக்கு சேரும், சேர்ந்து கொண்டே இருக்குது. பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை இந்த மாதிரி நம்ம செய்யணும் என்பதற்கு முன்மாதிரியாக சதகத்துன் ஜாரியத்துன், மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சதகாவை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக யார் இருக்கிறாங்க? இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம்.
பாரக்கல்லாஹ் அலைஹிமுஸ்ஸலாம். வபாரக ஃபில் கஅபா, கஅபாவிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தான். நஹ்னு, அவங்க செய்து வைத்த இந்த நல்ல காரியம், இந்த முன்மாதிரி, அவங்க அந்த இடத்துல செய்த துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாம இன்னைக்கு வரைக்கும் நதவஜ்ஜஹு இலல் கஅபதி ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையிலும் கஅபாவை நாம் என்ன செய்கிறோம்? நதவஜ்ஜஹு, முன்னோக்குகிறோம். மா மஅனா நதவஜ்ஜஹு, முன்னோக்குகிறோம். வயுசாஃபிருல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் பயணம் செய்கிறார்கள். இலல் கஅபதி, கஅபாவிற்கு, ஃபி ஐயாமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய நாட்களிலே. வயதூஃபூன பில் கஅபதி, கஅபாவை என்ன செய்கிறார்கள்? சுற்றுகிறார்கள். தவாஃப், சுற்றுகிறார்கள். தவாஃப், சுற்றுதல் என்ற வணக்கத்தை செய்கிறார்கள். கஅபாவில் தான் இந்த வணக்கம் செய்யணும். சுற்றுதல் என்ற வணக்கத்தை இன்னைக்கு அறியாத வழிகேட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள் என்ன செய்றாங்கன்னா, இறந்து விட்ட மனிதருடைய மண்ணறையை சுற்றுறாங்க. சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் சிலைகளை போய் சுற்றுறாங்க. இதெல்லாமே என்னது? தவறானது. சுற்றுதல் என்ற வணக்கம் எங்கு மட்டும்தான் சரியானது? கஅபா. ஃபஹிம்தும் யா இஹ்வானி? ஃபஹிம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வயுஸல்லூன இன்தஹா, முஸ்லிம்கள் அந்த கஅபாவின் இடத்தில் என்ன செய்கிறார்கள்? தொழுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபில் கஅபதி, அல்லாஹு தஆலா கஅபாவிலே அருள் வலம் செய்தான். وتقبل من إبراهيم وإسماعيل, இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இந்த இபாதாவை, வணக்கத்தை, இன்னும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலா இப்ராஹிம் வஸல்லம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் கருணை பொழிவானாக, கருணை காட்டுவானாக, அருள் செய்வானாக, மேலும் சாந்தி அளிப்பானாக. ஸல்லல்லாஹு அலா இஸ்மாயில் வஸல்லம வஸல்லல்லாஹு அலா முஹம்மதி வஸல்லம, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா அருள் பொழிவானாக, கருணை காட்டுவானாக, மேலும் சாந்தி அளிப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். யா இஹ்வானி, அல்ஆன், இப்போது நான் உங்கள்கிட்ட இந்த பாடத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், ஃபஅல்களை பற்றி கேட்க போறேன். ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். خذ يا أخي. ما معنى ذهب يا أخي؟ சென்றான். ما مضارع ذهب؟ مضارع ذهب يذهب. فعل الأمر اذهب. صحيح. ما معنى يا أخي عاد؟ ترمينا. ما المضارع؟ يعود. أنت يا أخي؟ أراد، நாடினார்கள். بنى، கட்டினான். ما مضارع بنى؟ يبني. فعل الأمر ابني. صحيح. بارك الله فيك. أنت يا أخي؟ ما معنى بيت وما جمعه بيوت. بيت بيوت. صحيح. بارك الله فيك. ما معنى بيت؟ வீடு. بارك الله فيك. أنت يا أخي؟ الحجارة، கற்கள். ما مفرد الحجارة؟ حجر. ما معنى جبال؟ மலைகள். ما مفرد الجبال؟ جبل. صحيح. بارك الله فيكم. ما معنى يدعو؟ அழைத்தான். ما الفعل الماضي؟ دعا يدعو. فعل الأمر؟ ادعو. بارك الله فيك. ما معنى تقبل؟ ஏற்றுக்கொண்டான். يذكر، நினைவூட்டுவார்கள். بارك الله فيك. ما معنى يا أخي نتوجه؟ نحن نتوجه، நாம் முன்னோக்குகிறோம். ما معنى يا أخي يسافر المسلمون؟ முஸ்லிம்கள் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்கிறார்கள்.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மா மஅனா யதூஃபூன யா அகி? தவாப் செய்வோம். தவாஃப். தவாஃப் மா மஅனா தவாஃப்? சுற்றி சுற்றுதல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்க சில மக்கள் நீங்க பார்க்கலாம், தர்காவை சுற்றி வருகிறார்கள். அவ்வாறு சுற்றுவது பாவமா அல்லது சரியான செயலா? பாவமான செயல். அதற்கு அல்லாஹ்கிட்ட என்ன உண்டு? தண்டனை உண்டு. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யா அகி, இந்த பாடத்திலிருந்து நீங்க பெறக்கூடிய பாடம் என்ன? சொல்லுங்க. இந்த பாடத்திலிருந்து நீங்க பெறக்கூடிய பாடம் என்ன? காபா மட்டும் தான் சுற்றணும். காபா மட்டும் தான் தவாஃப் செய்யணும். காபாவை மட்டும்தான் தவாஃப் செய்ய வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக். வேற என்ன பாடம்? நீங்க ஒரு சொல்லுங்க. ஆளுக்கு ஒண்ணுன்னா சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மதரசா கட்டணும். என்னமா? மதரசா கட்டணும். மதரசாவை கட்டணும். சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மத்தை தரக்கூடிய வணக்கத்தை செய்ய வேண்டும். அப்படியான ஒரு வணக்கம் தான் மதரசா கட்ட வேண்டும்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்கம்மா? தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு ஒற்றுமை. மாஷா அல்லாஹ். அடுத்து தந்தையை முன்மாதிரியாக வைத்து மகனுடைய செயல் இருக்குது. அப்ப தந்தை மகனுக்கு முன்மாதிரியாக ஒரு தந்தை என்ன செய்யணும்? இருக்கணும். அன்த யா அகி? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவங்கெல்லாம் சொல்லாத ஒண்ணு சொல்லுங்க யா அகி. ஒரு அமலை செஞ்சா இஹ்லாஸ் செய்யணும். ஒரு அமலை செய்தால் இஹ்லாஸா செய்யணும். இஹ்லாஸோட செய்யணும். பாரக்கல்லாஹு ஃபீக். அன்த யா அகி? காபா மட்டும்தான் முன்னோக்கி தொழணும். காபாவை மட்டும்தான் நாம் முன்னோக்கி தொழ வேண்டும். நதவஜ்ஜஹு. நஅம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் எப்பவுமே திக்ரு செய்யணும், துஆ செய்யணும். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக். அன்த யா அகி? காபாக்கு மட்டும்தான் பயணம் செய்யணும். காபா 3 இடங்களுக்கு பயணம் செய்யலாம். பயணம் மேற்கொள்வதற்கான 3 இடங்களை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னென்ன இடங்கள் சொல்லுங்க? காபா, அல் மஸ்ஜிதுல் ஹராம், அல் மஸ்ஜிதுன் நபவி அல் ஷரீஃப். அடுத்து என்னதுமா? பைத்துல் முகத்தஸ், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய எது சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். அழகான துஆ இருக்குது பார்த்தீங்களா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என்ற துஆவை மனனம் செய்து நாமும் என்ன செய்யணும்? இந்த இபாதத்துகள் செய்த பிறகு அல்லாஹ்ட்ட இந்த பிரார்த்தனையை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை வாழ்க்கையில செயல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். யா இஹ்வானி, பாரக்கல்லாஹ்.